ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த பொலிச்சாமியார் யாருங்கிறத கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாமாப்ல, எங்கேயோ இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி தீபா 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா தீபாவை பார்த்த அந்த சாமியாரை பார்த்த உடனே தீபா அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அபிராமி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக எனக்காக அவள் தாலியை கழட்டி வச்சிட்டா. இப்போ அந்த தாலி இவ கழுத்தில் எப்போ ஏறும், நீங்களா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அபிராமி. உடனே அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீ என்னைக்கு வச்சாலும் அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் உயிருக்கு எந்த ஆபத்து வராது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவனே பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீபாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, என்னன்னா கார்த்திக் உன் கல்யாணத்தை முறைப்படி நடத்தணும்னு அம்மா முடிவு பண்ணிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாம்மா, அதுல என்ன இப்போ சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முதல்ல பொண்ணு பார்க்கணும்ப்பா. ஸோ பொண்ணை நம்ம இப்போ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது பொண்ணு பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப ஷாக்கிங்காக கேட்கிறாரு. ஆமாப்பா கார்த்திக், நம்ம பொண்ணு தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தா டக்குன்னு அங்கேருந்து ரம்யா வராங்க. ரம்யா என்ன ஆன்ட்டி, என்ன ரொம்ப அவசரமா வர சொல்லிருந்தீங்களே? ஆமாம்மா, பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாட், பொண்ணு பார்க்க போறோமா? ஆமா, பொண்ணு தான் பார்க்க போறோம் தீபாவை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தீபாவுடைய அம்மா அப்பா வராங்க. அப்புறம் மைத்திலி, மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீபாவோட ரூமுக்கு போறாங்க. ஸோ கார்த்தி ரெடியா உட்காந்துருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா தீபாவை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. தீபா மேலேருந்து வரும்போதே கார்த்தி பாக்குறாரு. தீபா இறங்கி வந்தோடனே அபிராமி சொல்றாங்க, இந்த பரமா தீபா, இவர் தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். என்னம்மா கார்த்தி, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி எதுவுமே சொல்லாம, இல்லம்மா அது அப்படின்றாங்க. உடனே ரம்யா சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்புறம் என்னப்பா கார்த்தி, போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அபிராமியும் தீபாவையும் கார்த்தியும் அனுப்பி வைக்கிறாங்க. தீபா என் பேர் தீபா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லிட்டீங்களே, இப்போ தெரிஞ்சிச்சு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. உடனே கார்த்தி என்ன சொல்றாருன்னா, என் அம்மா கிட்ட கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதனாவது என்கிட்ட பேசணுமா? இல்ல, என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் அம்மாவே சொல்லுவாங்க, அப்போ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னம்மா தீபா, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா, என்னம்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, அவருக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா கார்த்தி, உனக்கு பொண்ணு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபிராமி. இல்லம்மா, எனக்கு படிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செம்ம சூப்பரா போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.